இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய வடசென்னை பகுதியிலே குறிப்பாக விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி அமைந்திருக்கின்றது. எனவே பெரம்பூர் தொகுதியிலே விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார், திமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய சென்னைக்குள்ளாகவும் திமுகவினுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலே குறிப்பாக முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தொகுதி, முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்றால் அதனுடைய தாக்கம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் இருக்கும். எனவே திமுகவிற்கு ஆதரவான ஒரு மிகப்பெரிய அலை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் வீசக்கூடும். அப்படிப்பட்ட தொகுதிகளில் ஒன்றை வெளிப்படையாக சவால் விடுத்து விஜய் கையில் எடுத்திருக்கின்றார். அமைச்சர் சேகர் பாபுவினுடைய ஆதரவாளர்களால் தன்னுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டு விட்டார்கள், பெண் தொண்டர்கள் தாக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு உரிய பதில் சொல்லக்கூடிய விதமாக என்னுடைய வெற்றி இருக்கும் என்று சவால் விட்டு விஜய் களத்தில் இறங்கி இருக்கின்றார். எனவே விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கும் பொழுது வழக்கம் போன்று அவர் மாவட்டங்களுக்கு சென்ற பொழுதெல்லாம் எப்படி கூட்டம் கூடியதோ அதே போன்ற ஒரு மிகப்பெரிய தொண்டர் கூட்டம் விஜய்க்கு அங்கே கூடியிருப்பதை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அருகில் அமைத்திருக்கக்கூடிய ஒரு மேடையில் நின்று தற்பொழுது அங்கே பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏராளமானவர்கள் சிறுபான்மை மக்கள் பிரதிநிதிகள் நிறைய பேர் வருகை தந்து தற்போது தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் வாக்குறுதியாக சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய திமுகவின் வாக்குறுதிகளுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்து அவர்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தமிழ்நாடு வெல்லட்டும், வெற்றி தொடரட்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் களம் கண்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சரை வரவேற்று நிறைய பேர் அங்கே காத்திருப்பதை பார்க்கின்றோம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முதலமைச்சர் திறந்த ஜீப்பிலே பயணம் செய்து வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை திரட்டி வருகின்றார். அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடை ஒன்றில் நின்று முதலமைச்சர் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகம்